இப்ப நம்ம பார்க்க போற widget பேரு பேஸ்லைன். பேஸ்லைன்னா என்னன்னா, இப்ப ஏதோ ஒரு இமேஜ வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். அது வந்து ஒரு கண்டெய்னருக்குள்ள பர்ட்டிகுலரா இங்க தான் ஃபிக்ஸ் ஆகணும். இல்ல இந்த கண்டெய்னருக்கு மேல ஃபிக்ஸ் ஆகணும். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்றது தான் வந்து பேஸ்லைன் சொல்லுவாங்க. ஸோ இப்ப நம்ம வந்து கோட் வழியா நம்ம எப்படி வந்து இது இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ, இப்ப வந்து நம்ம ஹோம்ல சாக் ஃபோல்ட் குடுத்தாச்சு. ஆப் பார் வந்து நம்ம இப்ப கிரியேட் பண்ண போறோம். இந்த ஆப் பார் கூட நான் ஒரு பாடி வந்து நான் உனக்கு வந்து பாடி வந்து குடுக்க போறேன். அந்த பாடியில எனக்கு என்ன இருக்குன்னா, என்னோட பாடி வந்து சென்டர்ல தான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். ஸோ சென்டருக்குள்ள என்ன இருக்குன்னா, அந்த பாடி வந்து என்னவா ஆகணுமோ ஒரு சைல்டு கண்டெய்னருக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி, அது பக்கத்துல ஒரு கண்டெய்னர் எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். இந்த கண்டெய்னருக்குள்ள தான் வந்து எனக்கு சில பல வேலைகள்லாம் வந்து நடக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், பாடி சென்டர்ல இருக்கணும். சைல்டுல ஒரு கண்டெய்னர் இருக்கணும். சென்டர்ல இருக்கணும். அந்த கண்டெய்னர் வந்து சைல்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். இந்த சைல்டுக்கு அப்புறமா எனக்கு அந்த கண்டெய்னர் எத்தன விட்த்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ 200 விட்த்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ ஹைட் ஃபாலோட் பை ஹைட்டும் வந்து 200 இருக்கணும். ஸோ இது வந்து ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் சாரி ஸ்கொயர் பாக்ஸ்ன்னு தெரிஞ்சுச்சு. நெக்ஸ்ட் ஒன் வந்து இதுக்கு பர்ட்டிகுலரா எனக்கு ஒரு கலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ கலர்ல நம்ம வந்து என்ன கலர் குடுக்கலாம்? கலர்ல எனக்கு என்ன கலர் வேணுமா, பிளாக் கலர்ல எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து குடுக்குறேன். இந்த பிளாக் கலர் குடுத்துட்டு, இதுல பர்ட்டிகுலரா இப்ப நீங்க ஒரு டேக் இல்லைன்னா ஒரு இமேஜ நீங்க குடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து இந்த கண்டெய்னருக்குள்ள எங்க ஃபிக்ஸ் ஆகுதுன்னு சொல்றது தான் வந்து பேஸ் லைன். ஸோ, இப்போ வந்து ஒரு சைல்டு ப்ராப்பர்ட்டிக்குள்ள நான் கான்ஸ்டன்ட் அப்படின்னு குடுக்குறேன். அதுல பேஸ் லைன் சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ பேஸ் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து விட்ஜெட் ப்ராப்பர்ட்டி இருக்கும். அத நம்ம சூஸ் பண்ணிட்டு, இந்த பேஸ் லைன்ல பேஸ் லைன் எப்படி இருக்கணும், அதோட டைப் எப்படி இருக்கணும்னு சொன்னோம். ஸோ பேஸ் லைன் வந்து எனக்கு 0ன்னு வச்சுக்கலாம். ஸோ பேஸ் டைப் எப்படி இருக்கணும்னா, அது வந்து எனக்கு ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ டெக்ஸ்ட் ஆல்பாபெட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். டெக்ஸ்ட் ஆல்பாபெட்டிக் பேஸ்லைன் ஆல்பாபெட்டிக்கா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து குடுக்குறேன். ஸோ இது வந்து பர்ட்டிகுலரா எவ்ளோ சைஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணோம். ஸோ என்ன சைஸ்ல இருக்கணும்னா, ஸோ இப்போ சைஸ் குடுத்துட்டு நான் ஒரு சில்ட்ரன் ப்ராப்பர்ட்டிக்குள்ள ஆ சைஸ் குடுக்க போறேன். அது என்ன சைஸ்ல இருக்குன்னா, இப்ப எனக்கு ஒரு லோகோ இருக்கணும். அந்த சைஸ்ல தான் வந்து எனக்கு அந்த கண்டெய்னருக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ நம்ம வந்து நார்மலா இருக்கிற Flutter லோகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. Flutter லோகோ அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா வரும். அந்த Flutter லோகோ என்ன சைஸ்ல வேணும்னா, எனக்கு 50 சைஸ்க்குள்ள வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். ஸோ 50 சைஸ் குடுத்துட்ட உடனே ஃபார்மேட் பண்ணிடலாம். ஃபார்மேட். ஸோ எல்லாமே குடுத்தாச்சு. கண்டெய்னர் குடுத்துட்டோம். அதோட விட்த் குடுத்துட்டோம். கண்டெய்னரோட கலர் பிளாக் இருக்கு. பேசில் வந்து எத்தன லைன்னா 0 இருக்கணும். அது டைப் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஆல்பாபெட்டிக்கா இருக்கணும் எனக்கு. அது லோகோ என்ன ஃப்ளோ ஆகணும்னா, என் ஃப்ளட்டர் லோகோ வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம ரன் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு அவுட்புட் வந்து ஷோ ஆக போகுது. ஸோ இங்க பாருங்க. இதுதான் நம்மளோட அவுட்புட். நம்ம குடுத்த கண்டெய்னர் என்ன கலர்ல இருக்கு? பிளாக் கலர்ல இருக்கு. மேல இருக்கிற லோகோ வந்து ஆ ஃப்ளட்டர் லோகோ வந்திருக்கு. சப்போஸ் எனக்கு இந்த லோகோ வந்து பர்ட்டிகுலரா கொஞ்சம் கீழ இந்த பாக்ஸோட எண்டுல வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க சும்மா 50 அப்படின்னு குடுத்துட்டு, ரோ லோட் குடுத்தீங்கன்னா, உங்களோட ஃப்ளட்டரோட லோகோ கரெக்ட்டா இந்த எண்டுல இருக்கும். வேண்டாம் எனக்கு வந்து ரொம்ப டெப்த்தா கொஞ்சம் கீழ வேணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, ஸோ 100 அப்படின்னு நான் சொல்லிட்டு குடுக்குறேன். இதோட லைன் வந்து 100ன்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ரன் பண்ணா இப்ப இங்க வந்திருக்கு. சோ இது நீங்க எப்படி வேணும்? எனக்கு சென்டர்ல வேணுமா? இல்ல சைட்ல வேணுமா? அப்படின்னு சொல்லிட்டு அலைன் பண்றது தான் வந்து பேசல் லைன்.